நம்ம முருகர் தந்தையோட அருமைய நெறைய நம்ம தெரிஞ்சுட்டு இருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், நெறைய பார்த்துருப்போம். அவருடைய அருமை, பெருமையெல்லாம் சொல்றதுக்கு ஒரு ஜென்மமே நமக்கு பத்தாது. அதே மாரி நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். நெறைய கேள்விப்பட்டிருக்கேன், கண்ணார பார்த்துருக்கேன். அதனால தான் நானும் ஒரு முழுமையான முருகர் பக்தையா நான் மாறிட்டேன். ரொம்ப அனுபவப்பட்டதோட சரி, கேட்டதோட சரி அப்படின்னு இல்லாம, என் வாழ்க்கையிலும் நெறைய விஷயங்கள் நடத்தி குடுத்துருக்காரு என் முருகர் தந்தை. எனக்கு விழியா இருந்திருக்காரு, வழியா இருந்திருக்காரு. இப்பவும் எனக்கு துணையா இருக்காரு. எப்பவுமே எனக்கு துணையா இருப்பாரு. எனக்கு மட்டும் இல்லங்க. முருகான்னு கூப்பிடக்கூடிய எல்லாருக்குமே முருகர் தந்தை துணையா இருப்பாரு. அப்படி ஒரு விஷயம் நான் பார்த்த ஒரு விஷயத்த நான் பகிர்ந்துக்கிறேன் உங்ககிட்ட. கணவன், மனைவி இருந்தாங்கங்க. அவங்க ஒரு கணவன், மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பெரிய சண்டை ஆயி, நாளளவுல சண்டை வந்து 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 ரொம்ப பெருசா சண்டை ஆயி, 2 பேரும் பிரிஞ்சும் போயிட்டாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள். ஒரு பொண்ணு, ஒரு ஆணு. இந்த 2 குழந்தைங்களும் கணவன் என்ன பண்ணாரு, அவங்க வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட குழந்தைய குடுக்கவே இல்ல. அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. வீட்டுக்கார பிரிஞ்ச வருத்தம் கூட அவளுக்கு இல்ல. ஏன்னா தினமும் அடி, திட்டு, சந்தேகம் இப்படி நெறைய வார்த்தைகள்லாம் அவள மனச நோகடிச்சு, நோகடிச்சு கணவன் மேல அன்பு இல்லாம போச்சு. ஆனா குழந்தைகள் மேல ரொம்ப அன்பா இருந்தாங்க. ரொம்ப குழந்தைங்க இல்லைன்னு அழுது அழுது சரியா சாப்பிடாம, சரியா தூங்காம, உடம்பே வேற மாரி ஆயிட்டாங்க அவங்க. ஒரு நோயாளி மாரி ஆயிட்டாங்க. அப்பதான் என்ன பண்ணாங்க, அந்த மாமியார் கிட்டலாம் போய் கேட்டாங்க, குழந்தைய குடுங்கன்னா, குடுக்கறதுக்கு அவங்க தயாராவே இல்ல. கோர்ட்டுக்கு வரைக்கும் போயிடுச்சு. டைவர்ஸ் 2 பேருக்குமே விவாகரத்தும் 2 பேரும் மியூச்சுவல் டைவர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? அது 2 பேருமே குடுத்து பண்ணிக்கிற மாரி ஆயிட்டாங்க. ஆனா குழந்தைய மட்டும் குடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா வச்சிருந்தாங்க அந்த மாமியார் வீட்ல. அப்பதான் இந்த பொண்ணு என்ன பண்ணா, முருகனுக்கு ரொம்ப பக்தையா இருந்து, முருகன் மேல பக்தியா இருந்து, முருகருக்கு விரதம் இருந்து, சஷ்டி விரதம் இருந்து, கோவிலுக்கு போயி, எல்லாம் நெறைய விஷயங்கள் முருகருக்கு வழிபாடு பண்ணிட்டு இருந்தா. 2 வருஷமா. எல்லாருமே கை விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் உன் குழந்தை வராது. நீ எதுக்கு இது பண்ற அப்படின்னு. ஆனா முருகன் மேல நம்பிக்கை வச்சு 2 வருஷமா அது நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடந்துருச்சுங்க. இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த விஷயம். 2 குழந்தைங்களுமே அவங்க அப்பாவே மனசு மாறி, மனைவிகிட்டயே அம்மாகிட்டயே 2 குழந்தைங்க இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அது மாரி முருகருடைய அருமை, பெருமை பாருங்க. கொஞ்சம் தாமதமானாலும் நம்ம கேட்கக்கூடியத குடுப்பாருங்க. நல்ல நேரத்தில நம்ம குடுக்கணும்னு தான் நம்மள கொஞ்சம் காக்க வைப்பார். ஏன்னா, நமக்கும் சில கெட்ட நேரங்கள் இருக்கும், கிரகங்கள் இருக்கும். இதெல்லாம் நமக்கு மாறி ஒரு நல்ல சுபிட்சமான நேரம் வரும்போது, நம்ம நெனச்சது எல்லாமே நமக்கு நடக்குங்க. நம்ம ரொம்ப அற்புதமா வாழப்போறோம். கொஞ்சம் நம்ம நம்பிக்கையாவே இருப்போம் முருகன் மேல.